சில குட்டீஸ் இன்னைக்கு என்ன டிப்ஸ்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸோட தான் வந்திருக்கு. நீங்க உத்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கூடையை சுத்தியும் கொசுவா பறந்துட்டு இருக்கும். இது நம்ம அழுக்கு துணி போட்டு வைக்கிற ஒரு கூடை தான். எல்லார் வீட்லயுமே இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம், பெட்ரூம்ல எல்லாம் இதே மாதிரி ஒரு மூலையில ஒரு அழுக்கு துணி போட்டு வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூடையை வச்சிருப்போம். ஆனா நம்ம சும்மா பார்த்தா தெரியாது இந்த கொசு எல்லாம் பறக்கிறது. அது லைட்டா ஆட்டி விட்டு பாருங்க, அதுல இருந்து அப்படி வரும் ஒரு 10-15 கொசுவாவது வெளியில வர ஆரம்பிக்கும். இதுங்கெல்லாம் வந்து அப்படியே ஸ்டே பண்ணிட்டு நைட்டு தான் நமக்கு வந்து சோழியை காமிக்கும். அவ்வளோ நம்மளுடைய பிளட்டே வந்து உறிஞ்சு எடுத்துட்டு போயிடுங்க. சோ அதே மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கூடையோட இந்த கேப்பை நம்ம எடுத்துக்கிறோம். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டபுள் டேப் ஸ்டிக்கர் வந்துருக்குல்ல, அதை வந்து நம்ம ஒட்டி விட போறோம். ஒட்டி விட்டுட்டு அதோட மேல் அந்த போர்ஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் நமக்கு ஒட்ட முடியும். ஏதாவது இதுல என்னது நான் ஒட்ட போறேன்னு பாத்தீங்கன்னா, கற்பூரம் தான் நம்ம இதுல ஒட்ட போறோம். நான் இப்போதைக்கு வந்து 2 கற்பூரம் எடுத்திருக்கேன். நீங்க ஒரு 3-4 கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வாசனைக்கு வந்து கொசு வரவே செய்யாது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அடிப்பொலி பிளாக்ல பார்க்கலாம். பாய்.